ஈரான் அனுப்பிய முன்மொழிவு எந்த ஒரு பெறுமதி அல்லது சாராம்சமும் இல்லாத ஓர் ஆவணம் எனவும் தான் அதனை வாசித்து முடிக்கக்கூட இல்லை எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது ஈரான் இதுவரை வழங்கிய பதில்களில் மிகவும் பலவீனமானது எனவும் தற்போதுள்ள போர் நிறுத்தத்துக்கு இது ஓர் அச்சுறுத்தல் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு பலவீனமானது. அவர்கள் அனுப்பிய அந்த குப்பை தொட்டியில் போடப்பட வேண்டிய காகிதத்தை வாசித்த பின்னர் இந்த நேரத்தில் உள்ள மிகவும் பலவீனமான ஒன்று என்றே நான் கூறுகின்றேன். நான் அதனை வாசித்து முடிக்கக்கூட இல்லை. அதனை வாசித்து எனது நேரத்தை வீணடிக்க தேவையில்லை என்று நான் கூறினேன். அது மரணத் தருவாயில் உள்ளதாகவே நான் கூறுகின்றேன். இங்கு வைத்தியர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அது தெரியும். மரணப்படுக்கை என்பது ஒரு நல்ல விடயம் அல்லவே. நீங்கள் உடன்படுகின்றீர்களா? இந்த போர் நிறுத்தம் ஒரு பாரிய மரணப்படுக்கை நிலையிலேயே உள்ளது என நான் கூறுகின்றேன். ஒரு வைத்தியர் வந்து, ஐயா, உங்கள் அன்புக்குரியவர் உயிர் வாழ்வதற்கு ஒருவித வாய்ப்பே உள்ளது என கூறுவதை போன்றது. இது அவ்வாறான நிலையாகும். தமது நாட்டின் ஆயுதப்படைகள் எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் தகுந்த பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதியின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் சபாநாயகர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் எந்தவொரு மாற்றீட்டுக்கும் தயாராக இருப்பதாகவும் அது தொடர்பில் அமெரிக்கா ஆச்சரியப்படும் எனவும் முகமது கலீஃபாவின் எக்ஸ் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் முன்வைத்த 14 அம்ச முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமாயின் ஈரான் மக்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதை தவிர வேறு வழியில்லை எனவும் ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலீஃபா குறிப்பிட்டுள்ளார். சமாதான உடன்படிக்கை எட்டுவதற்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக தாமதம் செய்வதால் அமெரிக்காவின் வரி செலுத்தும் மக்களே அதற்கான நஷ்ட ஈட்டை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் மசகு எண்ணெயை சீனாவுக்கு வழங்க ஆதரவளித்த 12 தரப்பினருக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. இதில் ஹாங்காங், ஐக்கிய அரபு ராச்சியம், ஓமான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 9 நிறுவனங்களும் 3 தனிநபர்களும் அடங்குகின்றனர். குறித்த தரப்பினர் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு மசகு எண்ணெய் விற்பனைக்காக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக அமெரிக்க திரைசேரியின் வெளிநாட்டு சொத்துக்கள் கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்திருந்தது. உலக பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் ஈரான் ஆட்சியின் பயங்கரவாத செயல்களுக்கான நிதியுதவியை முழுமையாக துண்டிப்பதற்கு அமெரிக்க திரைசேரி கடும் தடைகளை விதிப்பதாக திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தமக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை தவிர்ப்பதற்கான தந்திரோபாயங்களை பயன்படுத்துவதாக நிதி நிறுவனங்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. தடைகளை தவிர்ப்பதற்காக ஈரான் போலி நிறுவனங்களை பயன்படுத்துவதாக அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தின் நிதி குற்ற தடுப்பு வலையமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானிடம் உள்ள டிஜிட்டல் சொத்து பரிமாற்றங்களும் பல பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை. பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை இன்று காலை நிலவரப்படி 104.2 அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. அமெரிக்க சந்தையின் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $98.10 பதிவாகியுள்ளது.